ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 994211 அடுத்தடுத்த பரபரப்பான விஷயங்கள் டெல்லியில நடந்து வரக்கூடிய நிலைமையில டெல்லியிலிருந்து நம்மோடு நமது மூத்த பத்திரிகையாளர் நமது டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். மாபெரும் ஒரு துக்கமான நிலை, சோகமான நிலை. ஆனால் டெல்லி மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் பிரதமர் அனைத்து தரப்பிலிருந்தும் கருத்துக்களை வாங்கிக் கொண்டு அவர் ஒரு திட்டம் வைப்பார். குறைந்தது ஒரு மாதமான பிடிக்கும் என்றெல்லாம் சொல்லியாக. காரணம் அதுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட் வந்து பிரிசிஷனோடு அடிக்க வேண்டியார். பாகிஸ்தானுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டார். இருப்பினும் இதையெல்லாம் எப்படி செய்வது, ஏன் செய்வது என்று பல தரப்புகளில் இருந்து வரக்கூடிய கணக்குகள் தங்கள் குறிப்பிட்டீர்கள். சிடிஎஸ் அவர் தான் முக்கியம். சிடிஎஸ்க்கு மேல என்எஸ்ஏக்கு மேல RAWID போன்ற ஒரு ரகசிய பிரிவுகள் தான். எது இருந்தாலும் ரொம்ப ரகசியமா வச்சுப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் இது ட்ரம்பினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வேன்ஸ் வந்ததும், அதையும் தவிர பிரதமர் சவுதி அரேபியா போனதும், பாகிஸ்தானுடைய அதிபர் ராணுவ தளபதி மீர் அவர்கள் கண்டபடி வாய்த்து வந்த பேசியதும் அனைத்தும் வைத்து பார்த்தால் இந்துக்களுக்கு விரோதமான சக்திகள் தான் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு இந்தியாவில் எப்படி ஒரு கலவரம் வர வேண்டும் என்பதைத்தான் பாகிஸ்தான் முழுமையாக ஆதித்தது. இதில் 2 பிரிவுகளை பார்க்க வேண்டும் ரமேஷ். ஒன்று வந்து அரசியலாக, அடுத்தது தாக்குதல் போன்றவர்கள் எல்லாம். கர்மை கூஸ்டே மாறுங்கிறார். வீட்டில் புகுந்து அடிப்பேன் என்றெல்லாம் சொன்ன நரேந்திர மோடி இப்பொழுது ஏன் சைலண்டாக இருக்கிறார் என்றெல்லாம் ராகுல் காந்தி உணரவே அவருக்கும் சரியான பதில் கொடுக்க வேண்டிய அளவில் இருக்கும். நரேந்திர மோடிக்கு உள்க நாட்டில் எதிர்கட்சிகள், அயல் நாட்டில் பாகிஸ்தான் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நரேந்திர மோடியை நெருங்கி பழகி அனுபவம் முக்கியமாக இருப்பதனால், கடந்த 10-15 ஆண்டுகளாக பிரதமராக இருப்பதனாலும் ஒன்று நிச்சயம், நரேந்திர மோடி செய்வதை எல்லாம் வைத்து பார்த்தீர்களே ஆனால் கிரைசிஸ் எதையுமே ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய தலைமை உடையவர் நரேந்திர மோடி. அனைவரும் இப்பொழுது இந்து கன்சாலிடேஷன் இருக்குமா என்றெல்லாம் பேசுகிறார்கள். பீகார் எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் மூட்டா இருக்கும் நரேந்திர மோடிக்கு என்று. அதுதான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய வயிற்றெரிச்சல், வயிற்று. ஆனாலும் இதில் தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக இது தமிழகத்தையும் பாதிக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். தமிழக முதலமைச்சர் இந்த கண்டனம் செய்துவிட்டு விட்டதும் மத்திய பாஜகவில் அதை வரவேற்கிறார்கள். காரணம், ஃபர்ஸ்ட் டைம் அவர் ராகுல் காந்தியிடமிருந்து விலகி தமிழக முதல்வர் தனியாக ஒரு அறிக்கை போதாத குறைக்கு வரக்கூடிய நாட்களில் நரேந்திர மோடி மிக ரகசியமாக சில திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதுதான் சொல்ல முடியும். அதற்கு மேல் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. எது சொன்னாலும் சரி, எதிர்கட்சிகள், எதிர் நாட்டில் இருப்பவர்கள், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இதை புரிந்து கொண்டு விடுவார்கள். அதற்காகத்தான் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நரேந்திர மோடி முடிவு வைத்திருக்கிறார். ஓகே, இதுல வந்து ரொம்ப அதிரடியான நடவடிக்கைகள் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து நமக்கு இதுல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. குறிப்பா வந்து நமது லெப்டினன்ட் தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இப்போது இணைந்திருந்தார். அவர் சொல்றாரு, ஒரு மினி கன்வென்ஷனல் வாரா கூட இது வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது, அதற்கான முகாந்திரம் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப சிவிலியன்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு எல்லை கோட்டை லக்ஷ்மண் ரேகாவையே தாண்டிடுச்சு பாகிஸ்தான். இதுக்கு மேல இது வந்து ஒரு ரியாக்ஷன், கண்டிப்பா பெரிய ரியாக்ஷனா இருக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து 2019 புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த ரியாக்ஷனை விட பெரிதாக இருக்கும்னு சொல்றாரு. நீங்க அதை ஸ்மெல் பண்றீங்களா? அது போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெல்லி காரிடார்ஸ் சொல்வது என்ன? அவர் கர்னல் தியாகராஜன் சொல்வதில் கண்டிப்பாக ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வங்கள், ராணுவத்தினுடைய கையை நரேந்திர மோடி எப்போதுமே கட்டி போட்டது கிடையாது. மன்மோகன் சிங் மாதிரியும், AKNI மாதிரியும், ப. சிதம்பரம் மாதிரியும். ஆனால் கண்டிப்பாக நரேந்திர மோடி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருவாரு ஆர்மி, டிஃபென்ஸ், ஏர்போர்ஸ், நேவி எல்லாத்துக்குமே. இருப்பினும் இது செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்றெல்லாம் காரணம் பதட்டப்படக்கூடாது. நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை என்ன என்று கேட்டால் 15-20 வருடம்
ஆட்சியில் இருந்திருக்கிறார், முதலமைச்சராக 10 வருடம் பிரதமராக இருந்திருக்கிறார். ரியாக்ஷன் என்ன என்று பார்த்து கொண்டுதான் அதுக்கு மேல ஆக்ட் பண்ணுவார். இவருக்கு வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ணி தான் பாசிட்டிவா அடிப்பார் நரேந்திர மோடி எப்பவுமே. காரணம் அவருடைய RSS போன்ற பயிற்சிகள் இருக்கிறதே, அதுக்கான ஆள் நரேந்திர மோடி. சாதாரணமான ஆள் எதுக்காக? எப்படி தமிழகத்தில் வந்த பொழுது கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலினை அழுது கொண்டே இருக்கிறார் என்று சொன்னதற்கு மு க ஸ்டாலின் பதில் சொல்லாமல் இருக்கிறாரோ, அதே மாதிரி அழ வைக்கிறார். எல்லாரையும் அழ வைக்கிறது தான் நரேந்திர மோடியின் வேலை என்பதுதான் எனக்கு கிடைத்த ஒரு 20 வருடங்களுக்கு பழைய ஒரு கருத்து. இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய செயல்கள் கண்டிப்பாக அதிரடியாகத்தான் இருக்கும். கர்னல் தியாகராஜன் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. கர்னல் தியாகராஜனுக்கு இவ்வளவு ஆத்திரம் இருக்கா, சர்விங் ஆபீசருக்கு எவ்வளவு இருக்கும் அதை பாருங்க. விடமாட்டாங்க. ஏன்னா அதே தவிர இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று ராகுல் காந்தி சொல்வது, எதிர்கட்சி சொல்வதெல்லாம் எல்லா இடத்துலையும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் ஒரு கஷ்டமான சக்சஸ் நெவர் ஹேட் எ ஃபாதர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி தான் இருக்கிறது. தவிர போக போக பார்த்தா நாடாளுமன்றத்தில் இதுக்கான விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து விடுவார் நரேந்திர மோடி. காரணம் பாருங்க, ஃபாரின்ல வந்துட்டார். உடனே அமித்ஷா வந்திருக்காரு. எத்தனை ஒரு 28-29 பொட்டிகளிட்டு அவருடைய பேர உடல்கள் எல்லாம் அந்தந்த கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு, அந்தந்த மாநிலத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அவ்வளவு துணிப்பாக செய்யக்கூடிய அமித்ஷா கண்டிப்பாக மாலைக்குள் டெல்லி திரும்பி விடுவார். நிர்மலா சீதாராமனும் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை கட் ஷார்ட் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆக மொத்தம் 6 மணிக்கு இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். அரசியல் ரீதியாக பார்க்க போனால் இதை நரேந்திர மோடி தனக்கு சாதகமாக படித்துக் கொடுத்தால் இது காங்கிரசும் சரி, திமுகவும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, வக்ஃப் போர்டு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடியது, ஜெகதீப் தங்கர் கான்ட்ரவர்சியெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம நிஷிகாந்த் துபே சொன்னதெல்லாம் எல்லாமே ப்ரூவ் ஆயிட்டு வருது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்க. ஆக மொத்தம் இது பொதுமக்கள் பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை. நீதி அரசர்களும் பாதுகாப்பு தெரிந்ததனால் அவர்களும் சட்டத்திற்கு அடங்க, சட்டத்திற்கு உள்பட்ட தீர்ப்புகளை தான் வழங்குவார்கள். இன்று தமிழக டாஸ்மாக் தீர்ப்பு வந்த மாதிரி டெல்லியிலும் பல உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அடித்தள பாதுகாப்பு பற்றி புரியும். அதனால்தான் சிவில் வார் என்று சொன்னாரே மிஸ்டர் நிஷிகாந்த் துபே, அதையும் அன்பில் கருத்து கொண்டு இந்தியாவுக்கு தீக்குளமாக இருக்கிறது. இப்பொழுது அதை எப்படி சாந்தி பண்ண வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய தலையாய கொள்கையாக இருக்கிறது. இதில் இந்துக்கள் மீண்டும் மீண்டும் இந்துக்கள் என்று சொல்வதற்கு காரணம் பேரை கேட்டாங்களா, ட்ரெஸ் அவுட் பண்ணாங்களா, எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. ஒரு கர்நாடகாவினுடைய ஒரு பெண்மணியை தன்னுடைய கணவருடைய ட்ரெஸ் அவருங்க அப்படின்னு பார்த்துட்டு நடந்து போறாரு. அவர் சுட்டுருக்காங்க பாருங்க. எவ்வளவு தைரியமா பண்ணணும் பார்த்து கொண்டது. இது ஒரு சுகமான செயல், துயரமான செயல் தான் வரும். ஓகே, இப்போ வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் தீவிர ஆலோசனை இறங்கியிருப்பதா தகவல் வருது. 150 நிமிஷத்துக்கும் தாண்டி வந்து இந்த ஆலோசனை நடந்திருப்பதா சொல்றாங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் உங்களுக்கு அந்த க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பிஜேபி லைன் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். கவர்மெண்டுடைய டாப் ஃபிகர்ஸ் எல்லாரும் மும்முரமா இறங்கி இருக்கிறத பாக்குறோம். கரண்ட்லி யார் யார் எங்கெங்க இருக்காங்க சார், என்னென்ன பண்ணிருக்காங்க? என்ன கேட்டீங்கன்னா, பிரதமர் தான் கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கிறார். ஆகாய விமானத்திலே ஒரு உச்சமன்ற ஒரு கூட்டத்தை கூட்டினார். இப்பொழுது 7 கல்யாண் மார்க் என்று சொல்லக்கூடிய பிரதமருடைய இல்லத்தில் தான் அந்த மீட்டிங் நடக்க போகிறது. எதுவாக இருந்தாலும் பிரதமர் இல்லத்தில் இருந்துதான் கோஆர்டினேட் செய்த போகிறார்கள். இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய சேர்மனாக டைரக்டராக இருக்கக்கூடிய தருண் தேக்கா என்பவர் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய ஒரு பிரான்சஸுக்கு டேரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சாச்சு. ஒரு கிராஷ் மெசேஜ் அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல கூட இப்போ சமீபமாக எஸ்பிக்கு தலைமையில் ஒரு பரிசோதனை செய்து வருகிறார்கள். மத்திய உள்துறை செயலாளர் தமிழக தலைமைச் செயலாளர் பேசிவிட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்புக்காக பாதுகாக்கப்பட்ட மேற்பாடு வர வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ராஜ்நாத் சிங்குடைய தலைமையாக இருக்கும். இனி மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு. ராஜ்நாத் சிங் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சவுத் பிளாக்கில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் மிஸ்டர் ஜெய்சங்கர் அனைத்து எம்பசியில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கெல்லாம் அனுப்ப வேண்டும். இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை பற்றி அகில உலக தூதரகங்களுக்கெல்லாம் ஒரு கிராஷ் மெசேஜ் அனுப்ப வேண்டும். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலை 6 மணிக்குத்தான் இதனுடைய முழு விவரம் கிடைக்கும் வரும். அது வரைக்கும் நம்ம அதிகமாக பேசக்கூடாது. காரணம் இது பாதுகாப்பான விஷயமாக இருப்பதனால்
நம்மளுடைய ஒரு ஒரு பேச்சுக்கள் கூட எதிர் விரோதிகளுக்கு சாதகமாக போயிடக்கூடாது என்பதுதான் அரசாங்கத்துடைய கொள்கை. ஓகே, ஸோ ஓகே, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஒன்றும் வந்துட்டு இருக்கு சார். இதுல நம்ம கேட்க வேண்டிய உங்ககிட்ட கேட்குற லாஸ்ட் கொஸ்டின், இந்த இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ நாடு முழுக்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு அவசர செய்தி அறிக்கை அனுப்பியிருக்கதா சொல்றீங்க. இதுல நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நாடு முழுக்க பாதுகாப்பு அலர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் ரெஸ்பான்ஸ்னால இங்க எதுவும் ஒரு கேஸ் இருக்கக்கூடாதுக்காகவா, இல்ல வேற ஏதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் ஏதாவது ஸ்மெல் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பாக இது பாம்பேக்கு தான் முக்கியமாக இருக்கும். அடுத்தது சென்னை, அடுத்தது பெங்களூரு, அடுத்தது ஹைதராபாத் என்று தான் இருக்கும். அவர்களுக்கு இது பற்றி நாம் அதிகமாக பேசாதிருப்பதற்கு நல்லது. காரணம், பொதுமக்களிடையே ஒரு பீதி உண்டாக்க கூடாது என்பதுதான் அரசாங்கத்துடைய கொள்கை. ராஜ்நாத் சிங் பிஸியாக இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அடிக்கடி சேட்டலைட் போன் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அதிகாரிகளுடைய ஒருங்கிணைப்பு ஆரம்பித்து விட்டது. ஒரு இன்னும் மேப் போட்டு டிஸ்ட்ரிக்ட் போட்டு எங்கெங்க பாலில் எங்கெங்க கேம்ப் இருக்கோ அதெல்லாம் போட்டு அடிப்பாங்க. எப்படி அபிநந்தன் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான போட்டு தெற்கில் போஸ்டே மாறாக சொன்னார் மோடி. அது மாதிரியான தயாரிப்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் ஏர் பேஸ் பண்ணோம் அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வெளில வரக்கூடாது வரும். அப்ரோச். நான் மீண்டும் 4 மணி 5 மணிக்கு தேக்க சமாச்சாரத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அருணிடமிருந்து ரங்கராஜ் பாண்டேக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.